இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைக்குள்ளும் காழ்த்து கிடத்து. அதாவது முள்மரத்தை சிறிய கன்றாக இருக்கும் போதே அழித்து விட வேண்டும். வளர்ந்து விட்டால் அழிக்க எண்ணியவரின் கையையே அழித்து விடும். பகைமை என்பது வெளியே இருந்து வர வேண்டிய அவசியமில்லை, நம் உள்ளே இருக்கின்றன. தீய செயல்கள், தீய பழக்கங்கள், தவறான எண்ணம், இது எல்லாமே பகைமைதான். இன்னல் தரப்போகின்ற ஒன்றை தொடக்க நிலையிலேயே அழித்து விடுவது நல்லது என்ற கருத்தை பிறிதொரு மொழி வகையாக சொல்கிறது இந்த குறள். அந்த வகையிலே கொரோனா காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு போன் இல்லாத காரணத்தினால் தன் பிள்ளையின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்று எண்ணி வருமானம் குறைந்த எத்தனையோ பெற்றோர்கள் அதை விற்று இதை விற்று தன் பிள்ளைக்கு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்தா அதில் படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்களே. இதன் விளைவு இன்று மாணவர்களுக்கும் செல்போனுக்கும் உள்ள பிணைப்பை யாராலும் துண்டிக்க முடியவில்லை. நீ அறியாமல் செய்யும் தவறுக்கு நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயே, அந்த நிமிடமே நீ செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் நீதான் பொறுப்பு. நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட. கண் பார்வை கற்றவனும் குருடன் அல்ல, தன் தவறுகளை உணராதவனே குருடன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிடிலே என்று சொன்னது அந்த காலம். ஆனால் இன்று உன் அப்பனுக்கும் பாபா, உன் பாட்டனுக்கும் பாபா என்று சொல்வதுதான் இந்த காலம். ஏனெனில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லித்தராததை எல்லாம் இந்த சமூகமும் சமூக வலைதளம் சொல்லிக் கொடுத்து விடுகின்றன. இல்லை இல்லை, சொல்லி கெடுத்து விடுகின்றன. அடுத்து இளைய சமூகத்திடம் களையப்பட வேண்டியது நிதானமின்மையும் கோபமும். இதன் விளைவு மன அழுத்தம், மன அழுத்தத்தின் விளைவு தவறான முடிவு. சமீபத்தில் பெரிதும் பரவிய ஒரு செய்தி, தன் தாய்க்கு சரியான சிகிச்சை கொடுக்கவில்லை என்று மருத்துவரையே சரமாரியாக தாக்கிய ஒரு இளைஞன். இதுக்கு சமூக வலைதளங்களில் பயங்கர வரவேற்பு. தாய் பாசத்தையே மிஞ்சிட்டாயே என்று ஃபயர் எல்லாம் போட்டாங்க. ஃபயர்